நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரியந்தல் ஊரில், அதாவது எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன், திருவண்ணாமலையில் சத்திரத்துக்கு பக்கத்தில் காரியந்தல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த வேடியப்பன் மலை இருக்குது. இந்த வேடியப்பன் மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 இல்லை 500 வருஷங்களுக்கு முன்னாடி பழமையான ஒரு இடம். இந்த இடத்துல இரும்பு தாதுக்கள் அதிகமாக இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேடியப்பன் சுவாமி சிலை இருக்குது. இந்த வேடியப்பன் மலையில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விசேஷம்னா, வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் இங்கே வரும். மேக்சிமம் காவல் தெய்வங்கள்லாம் நம்ம ஆடு பலி கொடுக்கறது, கோழி பலி கொடுக்கறது, அந்த மாதிரி செயல்கள்லாம் இங்கே செய்வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நோய் தீர்க்கும் ஒரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தீர்த்தம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு மேலே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். அதே சமயம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலையாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே மலையாக தான் இருக்கும். ஃபுல்லாக அங்கே காடுகள் இருக்குது. இது மே மாதன்றதால, ஏப்ரல் மாதன்றதால வெயில் அதிகமாக இருக்கிறதால இந்த செடிகள் எல்லாமே காஞ்சி போயிருக்கு. வெயிலும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, பக்கத்தில் தெரியும் உங்களுக்கு. சரி, நாங்கள் இந்த மலையிலேருந்து ஒரு 300 மீட்டருக்கு மேலே ஏறி போயிட்டு தான் அந்த சாமி பார்க்க முடியும். மேக்ஸிமம் 400 மீட்டர் கிட்ட வரும். ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த மலைக்கு மேலே ஏறது. அந்த அளவுக்கு ரொம்ப நெட்டெல்லாம் இருக்காது, சாய்வானமாக தான் இருக்கும். ரொம்ப நெட்டான மலையெல்லாம் கிடையாது. கீழே ஃபுல்லாமே பாறைகள் தான் இருக்கும், சின்ன சின்ன கற்கள், பாறைகள் எல்லாம் உடைச்சிருப்பாங்க. நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லா கோவில்லையும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் பண்ணுவாங்க. என்னது இது? வீடு கட்டுறதுப்பா. வீடு கட்டுறதா? ஏய், அடுத்தவங்க கட்டின வீட்டுக்கு மேலே நீ ஏன்டா வீடு கட்டுற? அதாவது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக எல்லாம் வச்சிருக்கான். புதுசாக கட்டுச்சேண்ணா எப்படி அருமையாக கட்டுறோம். ஐஃபில் டவர் விட அதிக கட்டலாம். இந்த மாதிரி வீடு கட்டுறன்ற எண்ணம் சில பேருக்கு நேர்த்திக்கடனா செய்வாங்க. அதை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட மக்களுடைய நம்பிக்கை, நம்ம அதில் தலையிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், அதனால் அதில் வந்து நம்ம தலையிட முடியாது. நண்பர் பார்த்தீங்கன்னா இது ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, நிறைய பேர் வீடு இல்லாமல் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேருக்கு வீடு கட்டுற கனவு இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கற்களை இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு போவாங்க. இது நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். மலையில் இருக்கக்கூடிய கோவில்களில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கற்களை அடுக்கி வச்சு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கோயில்லையும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, மேலே போக மூச்சு வாங்குது, ரொம்ப வேர்த்து கொட்டுது. இன்னும் ஒரு 300 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கால்வாசி கடந்து வந்துட்டோம். மலைக்கு யாரோ தீ வச்சுருக்காங்கப்பா. பூரா எரிஞ்சிட்டு இருக்கு மலையே. அதான் அந்த மஞ்சள் மில் இருக்கிறதால, மஞ்சள் மில் வந்து நிறைய பேர் மலையை எரிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. நிறைய ஆனா அது உண்மை கிடையாது. அதாவது ஒரு சிலருக்கு வயிற்று வலிக்கும், அதனால மலையை கொளுத்துனா அந்த மலையை கொளுத்துறத பார்த்தா அவங்களுக்கு வந்து அந்த வயிற்று வலி தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மலையை கொளுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வச்சிருக்காங்க. இந்த மஞ்சள் மில் இருக்கு பார்த்தியா, மஞ்சள் மில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் அதுங்கெல்லாம் காற்றுல பறந்துட்டு போயிட்டு நிலத்துல விழுந்துரும். அதனால வந்து அதுங்க இந்த மாதிரி காஞ்சி போன நேரங்களில் கொளுத்தி விட்டாங்கன்னா அந்த விதைகள்லாம் அழிஞ்சிடும் அதுல. ஆனால் மஞ்சள் மில் என்றைக்குமே அழியாது. ஆமாம், மஞ்சள் மில் அழிவே அழியாது என்றைக்குமே. அழியாதுன்னு தெரியல, அப்புறம் என்ன வெண்ணெய் கொளுத்துறீங்க? அதனால தான் அதை எரிச்சா செத்துருண்டாது. ஆனால் மஞ்சள் மில்ன்றது அழியாது. அது என்ன பண்ணும், எரிச்சு விட்டாலும் மழை வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப புது செடியாக வளர ஆரம்பிச்சிடும். திரும்பவும் அது வளர்ந்து திரும்பவும் அது காய் காய்க்கிறதுக்கு அந்த விதை வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப கொளுத்தி விட்டுருவாங்க காஞ்சதுக்கப்புறம். மஞ்சள் பில்லா ஏங்க புகை போகிறது உனக்கு தெரியுதா? புகை மூட்டமாக தான் கிடையாது. அங்கெல்லாம் எரிஞ்சிருக்கு. அதாங்க தம்பி கிட்ட கேமராவை மாற்றி விட்றேன். கேமராவில் செல்லு கை வலிக்குது, என்ன கை தூக்க முடியல. இப்போதுலேருந்து கேமராமேன் பதிவை நான் வாங்கிட்டேன். இவன் என் தம்பி தேவா. பாட்டெலாம் பாட மாட்டான், சிரிக்க மட்டும் செய்வான். சரிடா, என்னடா பண்ண? அதான் சரி எடுத்துப்பா. முன்னாடி பாருங்க, எங்கள் கேமராமேன் பாட்டு போயின்னுக்கிறான். என்ன தேனோஸுக்கு ஏதோ பண்ணுற மாதிரி பண்ணுறான். நான் ஆடுது கேமரா பயங்கரமா, நமக்கே தான் ஆடுதா. இங்கே பாருங்க, கட்டமுத்து, உண்ணாமலை, மணிக்குப்பு, ரமேஷ், அனுசியா, தேஷ் பாருங்க, ஒரு மாரியம்மன் சிலை இருக்கு. கை நடுக்கம், அதுதான் எனக்கு வராது. அடுத்த பார்த்து போமா. தலைவன் தான் கண்ணாடி வந்து மாஸ் ஆகிறான் மாதிரி. மாஸ் த மாஸ் பாருங்க. எங்கேயும் நிறைய வீடு கட்டிக்கிறாங்க. என்னடா கண்டுபிடிச்சா? ஐயா முள்ள மாட்டீங்கன்னு
என்னத்த கண்டுபிடிச்ச அப்படியே ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே நகரவே இல்லை. இருக்க வீடுங்களாம் எங்கள் வெங்கால வந்து கட்டினாங்க. அதாவது வெங்கால பெரிய பங்களா பங்களா இது வந்து குள்ளர்கள் வாழ்ந்த குகை. ஆண்ட்மேன்லாம் அங்கே தான் வந்து அணிவகுப்பு நடத்துறாரு. பார்த்தீங்களா என்ன கல் எடுத்து அடி போகிற முன்னாடி போகிறோன்னா இதுதான் இரும்பு தாது உள்ள பாறை. பாறை பாறை இல்லை, அது கல். ஏதோ ஒன்று பாரா கல். நீ பாட்டு ஏதாவது சொல்லு. ஏதோ மாமானுஷமான சத்தம் கேட்குது. என்ன நம்பி சார் தூக்குனாங்குருவி கூடுவா. ஏதோ சவுண்டு கிடச்சி பயமாகிடுச்சு. உங்களுடைய சேட்டை அதிகமாக இருக்கிறது இங்கே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முன்னோர்கள் குரங்கு குப்பர்கள் வந்து விடுவார்கள். குரங்குக்கு எதுவுமே வாங்கி வரடா கொடுக்கறதுக்கு. உனக்கே வாங்குறதுக்கு வைக்கல, குரங்குக்கு வாங்குறானா? குரங்கு அதிகமாக போடுறாங்க. எங்கடா அங்கே பாடுறா வரானுங்க. ஓகே போகலாம். கூலிங் கிளாஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கூலிங் கிளாஸ் பற்றியா? வெப்பத்தை கடத்தாமல் நமது கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரே அங்கம் தான் இந்த கருப்பு கலர் கூலிங் கிளாஸ். அப்போ நான் நினச்சேன் ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா ரொம்ப கொதிக்குதுடாடே. நான் தான் பேர் கிரில்ஸ். தற்பொழுது வேடியப்பன் மலையில் ஒரு புது பயணத்தை தொடங்கி இருக்கிறேன். கூலிங் கிளாஸ் போட்டு இந்த பயணத்தை நான் தொடங்க இருக்கலாம் என்று இருக்கிறேன். சும்மா சொன்னானுங்க 400 மீட்டருன்னு. பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி 300-400 வருஷம் பழமையான சில மலைகளும் கோட்டைகளும் கோயில்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அது ஒரு அறநிலைத்துறை கீழே வரலங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். அது மாதிரி வராமல் இருக்கிறது நல்லதான்பா. அது ஏதாவது வந்து நேரம் இரும்பு எடுக்கிறேன் கரும்பு எடுக்கிறேன்னு மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போயிருப்பாருங்க. ஒரு பக்கம் இப்படியும் யோசிக்கலாம். பராமரிப்புங்கிற ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது அதோட தேவைகள் ரொம்ப அதிகமாக தான் இருக்க செய்யுது. இதே ஒரு நம்ம திருப்பதியை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா அதோட பராமரிப்புகளும் அந்த சூழல்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஊரில் இந்த மாதிரி கேட்பாரட்டு எண்ணற்ற மலைகள் இருக்க தான் செய்யுது. திருப்பதி வந்து அங்கே அந்த மாநிலத்துக்காரங்களே ஆள்றாங்க, அவங்களுக்கு அந்த மாநிலத்து மேலே அக்கறை இருக்குது. இங்கே திராவிடர்கள் தான் ஆள்றாங்க. இல்லை வரலாறு பற்றி அவங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இங்கே முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் இருக்கிறது ஜனநாயக நாடு. ஓட்டுரிமைங்கிறது ஓட்டுரிமை பெற்ற ஒவ்வொரு மனிதனுமே ஆளக்கூடியவனுங்கிற நிலையை நம்ம உணரணும். அதை உணரும் பட்சத்தில் தான் நம்ம வாழும் சூழல் மீது அக்கறை கொள்வோம். அப்படி ஒரு அக்கறை வந்தால் மட்டும்தான் சரியான நபரை தேர்ந்தெடுப்போம், சரியான ஆட்சியாளர்கள் வருவாங்க, அதே சமயம் சரியான ஆட்சி அமையும். ஜனநாயகம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. பணநாயகம்லாம் இருக்குது. ஜனநாயகன் படம் கூட ரிலீஸ் ஆகும்ல உலகத்தில். எனக்கு ஒன்றே புரியலறானா அந்த படம் யார் ரிலீஸ் ஆகல? படம் யார் ரிலீஸ் ஆகணும்னாக்கா திமுக போட்டு வேண்டாம் கேட்டால் எவனா ரிலீஸ் பண்ண விடுவான். நண்பர்களே, நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்காரு. ஆனால் அது தவறு என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் நிறைய பேர். இப்போ என் குரங்கு அந்த போல பிடிங்க போயிட போகுது. குரங்கு எப்பயுமே குரங்க பார்த்தோன்னே பயந்து வரக்கூடாது, புரியுதா? குரங்கு வந்து உங்களை ஏதாவது பண்ணிச்சுன்னா நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். வேலையை பார்த்துட்டு போயிடுவான். பாருங்க, நம்ம குரங்கு கிட்ட எப்பவுமே அமைதியாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதுங்களை பார்த்து நம்ம பல்ல காட்டக்கூடாது, அதனுடைய கண்ணை நம்ம நேராக பார்க்கக்கூடாது. அப்படி நம்ம பல்ல காட்டி கண்ணை நேராக பார்த்தோம்னா அது நம்மளை கடிக்க வந்துடும். எவ்வளோ குரங்கு இருக்கு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். எனக்கு என்ன ஒரு மன உளைச்சல்னா, ஒரு அற்புதமான ஒரு மலையை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு குப்பைகளை போட்டு இப்படி கெடுத்து வச்சிருக்கிறத நினச்சி தான் எனக்கு மனசு தாங்கலை. உண்மையாலுமே மக்கள் வந்து படிச்சிருக்காங்களே தவிர அவங்களுக்கு அந்த பொது அறிவு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு சிவிக் சென்ஸ் இல்லை, சமூக அக்கறைன்றது இல்லை. நம்ம மலையில் இவ்வளோ பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு வச்சிருக்கோமே, இது குரங்குகளை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. இந்த குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே வச்சிருச்சு. எதுவும் பண்ணாதுடா. அதை நம்ம எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நம்மள எதுவும் பண்ணாது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க தயவு செய்து. பிளாஸ்டிக் பேப்பர் எங்கே போடணும், என்னென்ன பண்ணணும், குப்பைகள் எப்படி சரியாக பிரித்து போடணுன்றதை சொல்லிக் கொடுங்க. நாமளே படித்தவங்களே நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறோம். அதனால் எல்லாத்தையும் திருத்திக்கிங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பனைமரம் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் முன்பக்கம். ஒரு வேல் பொருத்தப்பட்டிருக்கு. இது சூடம் கொடுத்தக்கூடிய இடம். இங்கே திரிசூலங்கள் பொருத்தப்பட்டிருக்கு. நிறைய கோயில்களில் இந்த மாதிரி திரிசூலங்களில் வளையல் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஏன் போடுறாங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இதுதான் கோயிலுடைய முன்பக்கம். கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலை அமைஞ்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே குரங்குகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா
முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு உணவுப் பொருளையும் கையில் எடுத்துன்னு வராமல் வாங்க இந்த இடத்துக்கு வரும்போது. அதே சமயம் குரங்க பார்த்து பயந்து ஓடாதீங்க. அது உங்ககிட்ட இருந்து எதனா பொருளை பிடுங்குச்சுன்னா நீங்கள் பயப்படக்கூடாது, இல்லைனா அது உங்களை கடிச்சிடும். முன் பக்கமாக நமக்கு ஒரு குதிரை இருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் கோயிலுடைய முன்பக்கம். இங்கே பாருங்க, முன்னாடி ஏதோ எழுதி போட்டிருக்காங்க. இதுதான் கீழே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய படிக்கட்டுகள். கோயிலில் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அங்கே பூஜை நடக்கும். அதனால் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதால இன்றைக்கி வந்து எதுவும் திறக்கலை. கதவு பூட்டப்பட்டிருக்கு. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, அந்த கோயில் எப்போ ஓப்பன் இருக்குன்றதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்ரீ கௌத்திமலை ஸ்ரீ வேடியப்பன் கோவில், வெங்காயவேலூர், திருவண்ணாமலை மாவட்டம். திங்கள் வெள்ளி நடை திறக்கப்படும், தீர்த்தம் வழங்கப்படும். அதாவது திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த கோயிலை திறப்பாங்க. கஜலட்சுமி இருக்காங்க, அதுக்கு மேலே வேடியப்பன் சுவாமி இருக்காரு. நண்பர் பார்த்தீங்கன்னா போயிட்டு தண்ணியில் ஜாலியாக குளிச்சுட்டு வந்துருக்காங்க. பாருங்க, இந்த மலையே பாறையில், இந்த மலையில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பிரம்மாண்டமாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பாறைகள்லாம் வித்தியாசமாக இருக்கு. ஒரு இரும்பு துருப்பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பாறைகள்லாம் இருக்கு பாருங்க. தண்ணி கொஞ்சம் அடிச்சு விட்டு போனா, போர் அடிச்சு விட்டு போனா தண்ணி குடிக்கலாம். குரங்குகள்லாம் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஏராளமான குரங்குகள் இருக்குது. நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், குரங்குகளை வந்து நம்ம நேராக கண்ணுக்கு கண்ணு பார்க்கக்கூடாது, அதேமாரி பல்ல காட்டக்கூடாது குரங்குகிட்ட. ஸோ அதனால் வந்து அதுங்களை பார்த்து நம்ம பயப்படாமல் இருக்கணும் என்றைக்குமே. இதான் கோவிலுடைய பின்பக்கம். மேலேருந்து குரங்குகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். என்றைக்குமே ஒரு உயிரினத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலுக்கு வாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் இப்போ தான் இந்த மாதிரி சிலை வழிபாடு நாக சிலையா? எனக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா பாட்டிலில் போடும்போது தான் எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நல்லா இருக்கக்கூடிய இடத்த கூட அப்படி பண்ணுறீங்க. எவ்வளோ பிளாஸ்டிக் பாருங்கள், இந்த மலையை சுற்றி எவ்வளோ பிளாஸ்டிக். பொதுமக்களுக்கே அந்த அறிவு இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம திருந்தலைன்னா யாரையுமே திருத்த முடியாது, நம்ம தலைமுறையும் திருத்த முடியாது. இங்கே ஒரு அழகான புங்கை மரம் இருக்குது. இந்த இடத்துக்கே இதுதான் ரொம்ப குளிர்ச்சியான நிழலை தருது. ரொம்ப குளிர்ச்சியான ஒரு நிழலை தரக்கூடிய புங்கை மரம். பாருங்க, பிளாஸ்டிக் கவர்லாம் போட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. இவனும் அவனுக்கும் குரங்க பார்த்தாலே பயம். யாரை பார்த்தாலும் பயப்படக்கூடாது. இதுதான் வேடியப்பன் சுவாமிக்கு வர தீர்த்தம். வேடியப்பன் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது இந்த வழியில் தான் தீர்த்தம் வரும். நடை திறக்கப்படும் பொழுது ஒரு நாள் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். முடிஞ்சால் அந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்த வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேடியப்பன் சுவாமியை வழிபட்டுட்டு போங்க. பாருங்க, தம்பி மேலே இருக்காப்புல. வேடியப்பன் சுவாமிக்கு மேலே எப்படி ஏறிக்கிட்டு இருப்பாரு. இதுவரை இந்த காணொலியை பார்த்து ரசித்த ரசிகர் பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம். ஓகே, வீடியோ முடிச்சிக்கலாமா? சரி நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ முடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை, இந்த நாட்களில் தான் அந்த கோயிலானது நடை திறக்கப்படும். அதனால் வந்து வெள்ளி திங்கள் வெள்ளி தான் போட்டிருக்காங்க. நம்ம தப்பான தகவல் சொல்கிறோமான்னு எனக்கு தெரியல. திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதில் எழுதலை, ஆனால் திங்கள் வெள்ளி மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வந்து வீடியோ போடுறேன். இந்த கோயிலுக்கு மறக்காம எல்லாரும் வாங்க, வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா?